அந்த கொடியை எடுத்துக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊர்வலம் போனாரு. போயிட்டு அவர் கொடி முடிக்கிறதுக்குள்ள பாகிஸ்தான்காரன் பயந்து போய் போரை நிறுத்திட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டான்ட்டாரு. ஒரு உலக நாடுகள் 2 உலக நாடுகளுக்குள்ள போர் நடக்க போதோ இல்லை சண்டை நடக்க போதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை வரப்போதோன்னா எங்களுக்கெல்லாம் பதறுது. கெட்ட எண்ணத்தோட வந்து நம்மளை பயமுறுத்தி அச்சுறுத்தி நம்மளை நடுங்க வைக்கணும்னு செஞ்ச செயல் அவங்கள நடுநடுங்க வச்சிருச்சு. வணக்கம் நேயர்களே. செந்தூர் பற்றி பேசணுன்னா எல்லாரும் பேசிட்டாங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். எங்களை விட நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆனாலும் என்னோட ஆதங்கத்துலேருந்து கொஞ்சம் பேச வேணும்னு நான் ஆசைப்பட்றேன். எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ சரியாக செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு விஷயத்தில் பாராட்டலாம், கொஞ்சம் துக்கமும் இருக்குது. ஏன்னா 26-27 உயிரை வந்து நம்ம அநியாயமாக வந்து கொண்டுட்டு போயிருக்காங்க. ஜாதி வெறி மத வெறி பிடிச்சி எந்த காலத்தில் நம்ம இருக்கோன்னு தெரியாமல் ரொம்ப ஆட்டம் கொடுத்துட்டாங்க. இந்த ஆட்டத்துக்கு ஏதாவது சொல்லுவாங்க தெரியுங்களா, விநாச காலம் விபரீத புத்தின்ற மாதிரி கெட்ட எண்ணத்தோடு வந்து நம்மளை பயமுறுத்தி அச்சுறுத்தி நம்மளை நடுங்க வைக்கணும்னு செஞ்ச செயல் அவங்கள நடுநடுங்க வச்சிருச்சு. இதுதான் கர்மா. இந்த கர்மாவை தான் செந்தூர்னு சொல்லி என்ன அழகாக 2 பொம்பளை பிள்ளைங்களை விட்டு நீ எந்த பொம்பளை கிட்ட சொல்லி அனுப்புனியோ போய் மோடிக்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னீங்களோ அதே மோடி அதே ஒரு 2 லேடி அனுப்பி தான் அவங்களுக்கு சரியான பாடத்தை கற்பிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன தெரியுங்களா, ஒரு பக்கம் துக்கம் என்னென்னா இத்தனை உயிர்களை அநியாயத்துக்கு கொடுத்தது வந்து எந்த இதுவும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஆனால் அந்த வலி தீர்றதுக்கு முன்னே இந்த வலினா என்னன்னு உங்களுக்கு திருப்பி காட்டினாங்க பாருங்கள். எவ்வளோ ஆண்டுகள், பல ஆண்டுகள்ங்க இந்த இந்த அட்டுழியத்துக்கு அளவே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? ஆனால் அது இல்லை, நீ எங்களை பார்த்து நடுநடுங்க வச்சாரு பாருங்க. அதுக்காக அவருக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா ஒரு தலைவர் ஒரு தலைமைனா அப்படி தான் இருக்கணுங்கிறதுக்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு. உலக நாடுகளே வியந்து போகிற அளவுக்கு அவர் அந்த ஒரு யுக்தியை பயன்படுத்தி கரெக்டாக செஞ்சு அதுக்கு 1000 பேர் 1000 குறைகள் சொல்லுவாங்க. இதில் கூட குறை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்கள். அதுதான் பெரிய விஷயம். ஏன் தெரியுமா, ஆகாத மருமக கைப்பற்றா குற்றம் கால்பற்றா குற்றம்ன்ற மாதிரி எந்த நன்மை செஞ்சாலும் நீ வந்து அதை எதிர்த்து பேசணுன்ற இதோட மைண்டோட பார்க்கும்போது உங்களை எல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கக்கூடாது. ஏன் தெரியுமா, வைரக்கல்லுன்ற மாதிரி நீங்கள் பேச பேச அது வைரமாக அவர் ஜொலிச்சுக்கிட்டு தான் போகிறாரே தவிர அவர் எங்கேயுமே தலை வணங்கியதும் இல்லை, தலை குனிந்ததும் இல்லை. இந்தியா தலை நிமிரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மாவீரனாக தான் அவர் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்காக மக்கள் சார்பாக எங்கள் சார்பாக கொடி நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல. இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜோக்கெல்லாம் அவங்களுக்கு சொல்லணுங்க. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் சொல்லணும். என்ன தெரியுங்களா, இங்கே ஒரு காமெடியன் இருக்கிறாரு. யாருன்னா லொடுக்கு பாண்டி. ஓகேங்களா? அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், எங்கேயோ ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் முதல்வர் பாருங்கள் அந்த கொடியை எடுத்துக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊர்வலம் போனார். போயிட்டு அவர் கொடி முடிக்கிறதுக்குள்ளே பாகிஸ்தான்காரன் பயந்து போய் போரை நிறுத்திட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டான்ட்டாரு. அடப்பாவீங்களா, இது தெரியாதாடா உங்களுக்கு? அப்பாப்பா, காமெடி பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி மோசமான காமெடிலாம் பண்ணி அவங்களுக்கு இருக்கிற கெட்ட பேரை உருவாக்கி வைக்கிறீங்க. அவர் போனார், தேசிய கொடியை ஏந்தி போகிறது பெரிய பெரிய பலம். அது ஒரு தேசிய கொடியை ஏந்திட்டு போகும்போது அது பெரிய பலம். அதுக்காக பாராட்டுறோம், இல்லைன்னுலாம் நாங்கள் சொல்லலை. அவர் அதுக்காக போனாருன்னு சந்தோஷப்படுறோம். ஆனால் அவர் போய் முடிக்கிறதுக்குள்ளே பாகிஸ்தான்காரன் போரை நிறுத்திட்டான்னு இப்படியெல்லாம் ஏன் அவரை நீங்களே கேவலப்படுத்துறீங்க? நீங்கள்லாம் கூட இருந்தே அவர் குழி பறிக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன செயலில் நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒருத்தர் அப்படி தான் அவரோட ஃபோட்டோ கற்பூரம் தெரியாமல் கட்டுறாரு. அந்த மாதிரிலாம் கூட இருந்துக்கிட்டே ரொம்ப ஓவர் ஹைப்பராகி இந்த மாதிரிலாம் பேசிட்டு அதாவது ஒரு சீரியஸான மேட்டரை காமெடி ஆக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு உலக நாடுகள் 2 உலக நாடுகளுக்குள்ளே போர் நடக்க போதோ இல்லை சண்டை நடக்க போதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை வரப்போதோன்னா எங்களுக்கெல்லாம் பதறுது. எதுக்கு பதறுது தெரியுமா? உயிர் போயிடுமேன்னு இல்லை. அங்கே எத்தனை நம்ம சோல்ஜர்ஸ் போகிறாங்க. அவங்கள 100 பேரை அழிச்சா கூட நம்ம ஆளுங்களை ஒரு 10 பேர் உயிர் போகுமே. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற 10 குடும்பம் அவங்க தலைவரை இழந்துட்டு நிற்பாங்களே, நமக்கு ஒரு 10 பேர் இறந்து போவாங்களேன்ற ஒரு வருத்தம் இருக்குது எங்களுக்கெல்லாம். நான்லாம் தொலைநோக்கு பார்வையில் நீங்கள் பார்க்கணும், அதெல்லாம் வருத்தம் இருக்குது. ஆஹா ஓஹோன்னு நம்ம பேசிக்குவோம், போகிற நம்ம வின் பண்ணிட்டோம் கொண்டுட்டோன்னு. உண்மை அதில் நம்மளோட இழப்பு, நம்ம சகோதர சகோதரி எத்தனை பேர் அதில் பாடுபட்டு இறந்து போகிறாங்கன்றதை நினச்சா மனசெல்லாம் கலங்கி போகும். ஏன் தெரியுமா, அங்கே அவங்க வந்து தீவிரவாதத்தை ஒழிக்கணும்னா கண்டிப்பாக ஒழிக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நம்மளோட நல்லது சரி, நம்ம நாட்டில் இருக்கிற சோல்ஜர்ஸ் உயிர் போதோ அடிப்பட்டதோ கை போச்சோ கால் போச்சோன்னும் போதெல்லாம் வேதனைக்குரிய விஷயம். இதை இப்படி எடுக்காமல் இவர் ஒரு காமெடி பீஸ் நடிகரில். ஆனால் அந்த ஒரு காமெடி பீஸ் வந்து
தமிழ்நாட்டை காமெடி பீஸாவே ஆக்கிட்டாங்கங்க. என்ன பேசுகிறோன்னு தெரியலையா அவங்களுக்குலாம்? இது ஒரு ட்ரெண்டிங்கா? இது ஒரு பேச்சா? யோசிச்சிங்களா? சே, இதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கக்குள்ள ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அதாவது தன்னை உயிரை பாதுகாத்து அவர் போய் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எல்லாமே கேலி கிண்டல் பண்ணுவீங்க. என்ன இத்தனை நாட்டில் போய் இதை வாங்கினாரு, அதை வாங்கினாரு, இவ்வளோ கோடி வந்து இராணுவத்துக்கு. அது செலவு பண்ண தொட்டு தான் உலக நாடுகள் நம்மளை தலை நிமிர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறது. இத்தனை கோடி செலவு பண்ணது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாள், தீபாவளி ஆகட்டும், ஒரு நல்ல நாள் ஆகட்டும், நேராக தன் வீட்டோட போய் குடும்பத்தோடு போய் ஊட்டி கொடைக்கானலில் கொண்டாடினதோ இல்லை அவர் நினச்சா போய் வெளிநாட்டில் கொண்டாடினதோ கிடையாது. அவர் எவ்வளோ அருமையாக போய் அதே சோல்ஜர்ஸோடு கொண்டாடியிருக்காரு. அவங்களோட போய் அதை ஸ்வீட் கொடுத்து இனிப்பு கொடுத்து அவங்களோட சந்தோஷமாக இருந்திருக்கிறார். இது இன்றைக்கி நடக்கலை. அவர் வந்த பதவியேற்ற நாள்லேருந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. புதுசாக இன்றைக்கி ஒன்றும் அவர் இது பண்ணலை. ஒரு நாட்டுப்பற்றுடைய ஒரு மாபெரும் வீரனை தான் நம்ம வந்து ஒரு பிரைம் மினிஸ்டராக எடுத்துருக்குறோம். நம்ம எவ்வளோ பெருமை பண்ணணும் தெரியுமா? உலக நாடே இப்படி ஒரு தலைவர் கிடைக்கணும்னு ஆசைப்படும் போது நம்மள்கிட்ட இருக்க பொக்கிஷத்தை நம்ம போட்டுறலைனாலும் இந்த மாதிரி கேவலப்படுத்தாமல் அவங்கள ரொம்ப பொக்கிஷமாக பாருங்கள். இவங்கெல்லாம் இனி ஒரு ஜென்மம், எத்தனை ஜென்மம் எடுத்தால் நமக்கு கிடைப்பாங்கன்னு நமக்கே தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த, என்னோடங்கிறதோட எங்களை மாதிரி மக்களோட, இவங்களை நேராக வந்து பார்த்து சொல்ல முடியாத எவ்வளோ மக்கள் இருக்காங்க, எல்லாரோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நிச்சயமாக இந்த நம்ம இழந்த இழப்புக்கோ அதுக்கோ ஒரு நல்ல ஒரு பாடம் கொடுத்து நம்ம நாடுனா தலை நிமிர்ந்திருக்கு, இந்தியானா இப்படி தான் அப்படின்றத உங்களால் மட்டும்தான் இது செய்ய முடிஞ்சுது. அது தலைவர் வாஜ்பாய் காலத்தில் நம்ம கார்கில் போரை பார்த்தோம். அவரால் மட்டும்தான் அது செய்ய முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய ஜாமானை நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் அதை செய்கிறது வந்து ஹேட்ஸ் ஆஃப் யூ. நன்றி, வணக்கம்.